வணக்கம் மதன ஸ்வாகதம் நமஸ்காரம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது வர 30ஆம் தேதி லான்ச் ஆக போகிற ரியல்மியோட 13 ப்ரோ சீரிஸ்லேருந்து நம்ம கையில் இருக்குது 13 ப்ரோ ப்ளஸ் தான் நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகக்கூடிய என் பேர் நிதிஷ், நீங்கள் பார்த்துட்டு ஃபீட்பேக் தமிழ் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். அன்பாக்சிங்லாம் கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஹேண்ட்ஸ் ஆன் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பார்த்திங்கன்னா நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா ரியல்மி ஸ்டோர் கரூர். நம்ம ரியல்மி ஸ்டோர் கரூரில் பார்த்தோம்னா எல்லா விதமான மொபைல் ஃபோன்ஸுக்குமே பேஸ் மாடல் டு ஹை அண்ட் மாடல் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ரியல்மி பட்ஸ், டிவிஸ் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ஃபோன்ஸோ இல்லை டிவிஸோ வாங்குற மாதிரி இருந்தால் லைவ் டேம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் ஃபோன்ஸோ டிவிஸோ வாங்கிக்கலாம். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எல்லா விதமான ஃபோன்ஸும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இன்க்ளூடிங் ஆக்சசரிஸ், சார்ஜிங் கேபிள்ஸ், சார்ஜர் ப்ளஸ் வாட்ச் சீரிஸ், நெக் பேண்ட், ஹெட்செட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஏதாவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அன்பாக்சிங் பெருசாக எதுவும் இருக்க போகிறது இல்லை. வழக்கமாக சொல்கிறது தான். சார்ஜர் இருக்கும், மறந்துடாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார்ஜர் இருக்குது, கேபிள், கேஸு, சிம் விஜெட் டூலு, அப்புறம் புக்லெட்ஸ், வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பில்டு வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ பில்டு பார்த்தோம்னா நல்ல சாஃப்டான ஃபினிஷில் ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ டெக்ஸ்சர் ஃபினிஷ் பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷ் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபினிஷ் இருக்குது. ஸோ அப்படியே பேக் சைடில் பார்த்தோம்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப், பார்ப்போம் ஒரு எல்இடி ஃப்ளாஷ். ஸோ இப்போ எல்லா கேமரா மாடலுமே இப்போ ரவுண்ட் டயல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் கேமரா வச்சு அப்படியே தெரிவிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்குன்னு கேமரா லென்ஸில் எடுத்து வைக்க முடியாது, அது வேறு விஷயம். ஸோ பில்டு பார்த்தோம்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா காம்பாக்டான ஃபினிஷில். ஸோ பில்டு வைஸ் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. ஓகே, பில்டு வைஸ் பார்த்தோம்னா நல்லா ஒரு சூப்பரான காம்பாக்டான ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் ரவுண்டர் டயல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அப்படியே கீழே வச்சிங்கன்னா நல்ல கேமரா அடி வாங்கும். ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ரைட் சைடில் பவர் வால்யூம் பட்டன்ஸ், அப்படியே பாட்டமில் பார்த்தோம்னா ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமேமிக், அப்புறம் நமக்கு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஹைப்ரிட் ரேவாக தான் இருக்கும், அப்படி இல்லாட்டி டியூவல் சிம் மட்டும் தான். ஸோ டியூவல் சிம் ப்ளஸ் ஒரு ரப்பர் ஆக்சன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் இங்கே நம்மளுக்கு IP65க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெய்னிங் டைமில் ஃபோன் தண்ணியில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, ப்ளைனாக விட்டாங்க. டாப்பில் பார்த்தோம்னா ஒரு செகண்டரி ஸ்பீக்கர், அது போக நம்மளுக்கு செகண்டரி மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ளஸ் இங்கே நம்மளுக்கு ரெயின் டச் இருக்கதான் சொல்லியிருக்காங்க. அதாவது தண்ணி டிஸ்பிளேல இருந்தாலுமே நம்ம டச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டச் ரெஸ்பான்ஸ் ரேட் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ பில்டு வைஸ்ன்னு சொல்லணும்னா நல்லா இதாங்க பில்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் லெதர் பில்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெதர் பில்டு இருக்கிறதுக்கான திக்னஸ் பார்த்தோம்னா 8.41 mm அண்ட் அதோட வெயிட் பார்த்தோம்னா 185.5 grams. அண்ட் இப்போ நமக்கு இருக்கிறது ஒரு பிளாஸ்டிக் பில்டு. ஸோ இதோட வெயிட் பார்த்தோம்னா ஸோ அரௌண்ட் ஒரு 190 grams இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திக்னஸ் பார்த்தோம்னா 8.23. ஸோ லாஜிக்கில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இன்னும் அஃபிஷியல் லான்ச் ஆகல என் கையில் இருக்கிற வரைக்கும். ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் எக்ஸாக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருக்க மானட் கோல்டு, இது போக எமரல்டு க்ரீனுக்கு 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரெசிவான பில்டு. அண்ட் பேக் சைடு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா இந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா ஒரு 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒரு கர்வ்டு ஆனுவல் பேனல். ஸோ டிஸ்பிளே பார்க்குறதுக்கு செம சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்ட்டாக நல்லா அக்யூரேட்டாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சவுண்டை குறைச்சிக்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு சவுண்ட் வச்சுன்னா காப்பிரைட் எனக்கு விழுகும். ஸோ அதனால் நான் சவுண்டை மட்டும் போய் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே இருக்க பிக்சலோட டென்சிட்டின்னு பார்த்தோம்னா பிக்சல் பெர் இன்ச் நம்மளுக்கு 394 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, கலர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா நல்லா கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்ட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏதாவது வீடியோ போட்டு காமிச்சிடுறேன். ஓகே, இந்த ஆட் பிளேயை முடிஞ்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக சொல்லிடுறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு பீக் பிரைட்னஸ் பார்த்தோம்னா 2000 nitsக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் பிரைட்னஸ் நல்லா விசிபிளாகவே இருந்துச்சு. ஸோ டே டைமில் நம்மளுக்கு பிரைட்னஸ்ங்கிற டிஸ்பிளே இதாங்கிற பஞ்சமே தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ வருது கைஸ். ஸோ இப்போ டேட்டா சர்வரில் வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் ரெசல்யூஷனில் உங்களுக்கு டிஸ்பிளேயோட பிரைட்னஸும் ஃபுல்லாக வச்சு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன பீரோல் கிளிப்பு ஆட் ஆகும். ஸோ அதையுமே நீங்கள் அதில் கூட டிஸ்பிளே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கலர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே இதை குறைச்சிட்றேன், இல்லாட்டி என்னோடய கேமரா இதாயிரும். ஓகே, ஸோ இதான் இங்கே டிஸ்பிளே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆனால் என் கேமராவோட பிரைட்னஸ் அப்படி டல் ஆயிடுது. ஓகே, ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தோம்னா ஒரு 120 Hz நான் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு செம ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ எங்கே அந்த ரெஃப்ரெஷ் ரேட் ஸோ தேவையான நம்மளுக்கு 60க்கு மட்டும் தான் ஸ்விட்ச் பண்ண முடியும்.
ஸோ இடையில 90 கொடுத்துருந்தோம்னா டிஃபால்ட்டாக வச்சு மீடியம் யூசேஜில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு தெரில. ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் இடையில 90 கொடுத்துருக்கான். ஸோ ஆரம்பத்துலேருந்து நான் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா 124 ஹெர்ட்ஸ் இருக்கிற எல்லா ஃபோன்லையுமே. ஸோ இடையில 60 120 நடுவில் 90 கொடுத்துருந்தா ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது 120க்கும் 90க்கும். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் அது. நான் எப்பயுமே 90 தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது டிஃபால்ட்டு நல்லாவே பழகி போச்சு. ஓகே. ஸோ 2000 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இங்கே ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டாப் அண்ட் பாட்டமில் 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு 360 டிகிரி நல்லா கேட்டுச்சு எனக்கு. ஸோ ஆடியோ குவாலிட்டி நல்லா சூப்பர் பண்ணியிருக்காங்க. நான் சவுண்ட்ஸும் பார்த்தோம்னா நல்லா அக்யூரேட்டாக கிளியராக இருந்துச்சு. அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம கையில் இருக்கிறது என்ன வேரியன்ட் பார்த்தோம்னா ஸோ 8GB RAM 256GB ஸ்டோரேஜ். அந்த 256 நம்மளுக்கு 34.7GB யூசேஜ் அரௌண்ட் 220 சம்திங்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ போகிறது ஹை எண்ட் வேரியண்ட் வாங்கிக்கிறது பெட்டரான ஆப்ஷன். இல்லாட்டி பேஸ் வேரியண்ட் இன்னும் ஸ்டோரேஜ் வேரியண்ட் என்னன்னு சரியாக தெரியல. ஸோ ரேம் பார்த்தோம்னா நம்மளுக்கு 8GB வரைக்கும் விர்ச்சுவல் ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து ரேம் நம்மளுக்கு கன்சியூம் பண்ணிக்கும். ஓகே. அண்ட் இந்த ஃபோனோட ப்ராசர்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க ப்ராசர் பார்த்தோம்னா 4 nm பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 2. ஸோ இந்த ப்ராசர் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகன் 770G இருந்துச்சுல்ல. ஸோ அண்டர் ஒரு 30K பட்ஜெட்டில் அந்த ப்ராசர் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ராசரும் இந்த ப்ராசரும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃப்ரென்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் பார்த்தோம்னா 5,97,000 சில்லற வருது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இந்த ஃபோன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ கேமிங்லேருந்து வீடியோ எடிட்டிங்லேருந்து நீங்கள் வீடியோ எடிட்டிங் நீங்கள் பேசிக்காக இது பண்ணாலும் சரி. ஓகே. கேமிங் பொறுத்த வரைக்குமே எல்லாத்தையும் ஈஸியாக இந்த ஃபோன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம். டே டாஸ்க் எல்லாத்துக்குமே இந்த ஃபோன் நல்லாயிருக்கும். அண்ட் ரியல்மி UI வெர்ஷன் பார்த்தோம்னா ரியல்மி UI வெர்ஷன் 5ல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ராசர் பார்த்தோம்னா ஈஸியாக டே டாஸ்க் கேமிங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் இந்த ஃபோன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அண்ட் கேமராஸ்ன்னு வந்தோம்னா ஸோ நமக்கு இங்கே பேக் சைடில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைமரி பார்த்தோம்னா ப்ரைமரிங்கிறத விட இங்கே நம்மளுக்கு டியூவல் 50 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சோனியோட 2 50 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைமரி பார்த்தோம்னா 50 மெகாபிக்சல் f1.8 ஆப்பேச்சரோடு இருக்கிற சோனியோட LYT சென்சர் 701 சென்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சென்சர். ஸோ செகண்டரியாக ஒரு 50 மெகாபிக்சல் 3x பெரிஸ்கோப் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா சோனியோட LYT 600 சீரிஸோட சென்சர். இது பார்த்தோம்னா f2.6 ஆப்பேச்சரோடு கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தோம்னா மூணாவதாக ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் சென்சர் 112 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூட வருது. ஸோ அந்த 8ங்கிறது ஒரு 12 கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். சரி. ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்து கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேமராஸோட சாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நல்லா ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அந்த கேமரா குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஒரே நிமிஷம். இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நான் குறைச்சிட்டு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லாட்டினா அப்படியே இதாயிரும். ஃப்ரண்ட்டில் இந்த பஞ்சோலோக்கில் பார்த்தோம்னா ஒரு 32 மெகாபிக்சல் செல்ஃபி சென்சர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்பேச்சர் பார்த்தோம்னா f2.4 ஆப்பேச்சர். உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். என்னோட ப்ரிஃபரன்ஸை விட நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபோட்டோ மோடில் நம்மளால் 20x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். இந்த 20xை நிலா வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதுவும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 4K 30. அண்ட் ஸ்ட்ரீட் மோடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 16mm சென்சாரில் அப்புறம் 24mm 49mm 75mm 144mm நம்மளால் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்க முடியும். அண்ட் இதோட சாம்பிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நைட் மோட், போர்ட்ரேட் மோடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ரோ மோட், பேனரோமா, ஹைரஸ் ரெசல்யூஷன் மோட், அப்புறம் ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. வீடியோ சாம்பிள்ஸ் அண்ட் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே. இப்போ கேட்டிருக்க ஆடியோ வீடியோ இது ரெண்டுமே ரியல்மியோட 11 Pro ப்ளஸ் எடுக்கிறது தான். இப்போ நல்லா காத்தடிக்கும். எப்படி வகையான சவுண்ட் உங்களுக்கு கேட்குதுன்னு தெரியல. ஜூமிங் ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரியர் கேமராவில் ஓகே 10x வரைக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதோட ஆடியோ வீடியோ குவாலிட்டி கேட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். என் வாய்ஸ் கேட்டுச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காற்று ரொம்ப இதாக இருக்கும்.
ஸோ இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு இங்கே 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு பாக்ஸில் நம்மளுக்கு ஒரு 80 வாட்க்கான சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வித்தின் 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ சார்ஜிங் அண்ட் பேட்டரி லைஃப் பற்றி ஒரி பண்ணிக்கிற அவசியமே கிடையாது. அண்ட் கடைசியாக ப்ரைஸிங். ஸோ இந்த வீடியோ ஷூட் பார்த்தோம்னா லான்ச்சுக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் அஃபிஷியலான ப்ரைஸிங் தெரில. ஸோ தெரிஞ்சவொடனே எங்கே என்னங்கிறத கமெண்ட்ஸில் உங்களுக்கு லீவ் பண்ணுறேன். ஸோ அதை எனக்கு நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓவரால் இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரைஸிங் பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 30K 25K அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா இந்த ஃபோன் பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் கேமராஸ், கேமிங்ஸ் அப்புறம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் டிஸ்பிளே பொறுத்தவரைங்க கலர்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஸ்பிளேஸ் வந்தோம்னா நல்லா சூப்பரான டிஸ்பிளே. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ 3D VC கூலிங் டெக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டென்ஸாக கேம் விளையாடும் போது உங்களுக்கு சின்னதாக ஹீட்டிங் இஷ்யூ வந்துச்சுனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ 3D கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நம்மளுக்கு இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் தான். அஃப்கோர்ஸ் இது பார்த்தோம்னா நம்மளுக்கு டெமோ ஃபோன். ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. Realme UI வெர்ஷன் 5.0 ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தோம்னா 50+50 அண்ட் 112° கலர் வைட் சென்சர், 8 மெகாபிக்சல் சென்சர். ஸோ இது எல்லாமே அதில் எடுத்த ஃபோட்டோ ஷூட்ஸ் தான். Realme சைட்லேருந்து எடுத்த ஃபோட்டோ ஷூட்ஸ் அதாவது ஆக்சுவலாக. சரி, ஓகே. ஸோ ஓவரால் இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் பார்த்தோம்னா ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் அண்டர் 25K லான்ச் ஆனால் ஸோ 30K லான்ச் ஆனாலுமே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ கேமராஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக நல்ல கேமரா ஷாட்ஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ கேமரா சாம்ஸுமே எல்லாமே நல்லா டீசெண்டாக வந்திருக்கு. ஸோ ஒரு கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பார்த்தோம்னா நத்திங் பட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ 6.7 inch AMOLED பேனல். ஸோ கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்ட் ஆக்கிட்டு இருக்குது. அண்ட் பில்டு ஸோ ஒன் ஆஃப் த குட் பில்டு. அண்ட் பேக் சைடில் இந்த சாஃப்டான ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கார்னர் அந்த கேமரா பம்ப். ஓகே, ஸோ அவ்வளோ சின்ன வீடியோக்கு பிடிச்சவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until then see you, bye guys.